பாஜகவில் குஷ்புவுக்கே சீட் கிடைக்காத நிலையில் சுந்தர் சிக்கு சீட் கிடைத்திருப்பது எப்படி என பிரகாஷ்ராஜ் கேள்வி எழுப்பிய நிலையில் கர்நாடக மாநில தேர்தலில் டெபாசிட்டே வாங்காதவர் தன்னையும் தன் கணவரையும் விமர்சிக்கலாமா என குஷ்பு பதிலடி கொடுத்துள்ளார். இல்லாத பேச்சு பேசுறதுக்கு நான் இங்க வரல. நானும் உங்களை சில கேள்விகள் கேட்டு ஆகணும் மிஸ்டர் சுந்தர். நீங்க ஒரு சினிமா டைரக்டர், பரவாயில்ல வாங்க அரசியலுக்கு. ஆனா எப்படி வந்தீங்க? 3 நாள் முன்னாடி வரைக்கும் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தாருங்க அவரு. 3 நாள் முன்னாடி வரைக்கும் நீங்க ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தீங்களா இல்லையா? திடீர்னு நீங்க கேண்டிடேட் அறிவிச்ச நீங்களே ஆச்சரியப்பட்டீங்களா இல்லையா? 3 நாள் முன்னாடி வரைக்கும் மதுரை மக்களுக்கோ தமிழ்நாட்டுக்கோ இந்திய அரசியலுக்கோ எந்த பிரச்சனையும் நின்று பேசாம நான் சிறந்த டைரக்டர் சொல்லிட்டு இருந்த நீங்க 3 நாளைக்கு முன்னாடி உங்களை யாரும் அறிவிச்ச உடனே துண்டை போட்டு இல்ல இன்னைக்கு பேக் பண்ணாங்க நான் எம்எல்ஏ ஆக போறேன்னு வந்துருப்பீங்களா? இன்னும் தெளிவா போலாம். நீங்க எந்த கட்சி? ஒரு புதிய நீதி கட்சின்னு ஒண்ணு இருந்தது இல்லையா? அதுல நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? அதோடைய கொள்கை என்ன? அது பாஜகவோட வச்சுக்கிச்சு. ஏன்னா பாஜக நேரா வந்தா இங்க ஜெயிக்க முடியாதுல்ல. மதுரை மக்கள் தெரியும் அவங்களுக்கு. அதுக்கு 2 சீட்டு கொடுத்தாங்க. அந்த 2 சீட்ல திடீர்னு 3 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க கேண்டிடேட்? இந்த யானை மாலை போட்ட கதை இல்ல. இந்த யானை மாலை போட்ட கதை மாதிரி 3 நாளைக்கு எடுத்துக்கிட்டு நீங்க வந்துட்டீங்க. நீங்க எப்படி 10 வருஷமா 3 கட்சியை தாண்டி ஏதோ கேள்வி கேட்டீங்கன்னு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்காத எம்எல்ஏ சீட்டு உனக்கு எப்படி கிடைச்சது யோசிக்க மாட்டேன். அரசியல் செய்யணும்னா அப்புறம் இவங்க எல்லாரும் அரசியல் என்ன செஞ்சுட்டாங்க? பிரகாஷ்ராஜ் அரசியல் இறங்கும் போது அவர் என்ன செஞ்சுட்டாரு? அவர் வந்து கீழே நின்று பெங்களூர்ல எதிர்த்து நின்னாரா இல்லையா? அப்புறம் அப்ப மட்டும் அவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் அரசியல்வாதியா? அவர் குடும்பத்தில் ஒரு டைனஸ்டி பாலிடிக்ஸா? இல்லையே. யார் எங்களை பார்த்துட்டு சினிமா சங்கி கூத்தாடி சொன்னாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு சத்யராஜும் பிரகாஷ்ராஜும் டெலிவிஷன்ல இருக்கிற அத்தனை பேர் அந்த கூத்தாடிக்கு தானே தேவைப்படுது இன்னைக்கு பிடிஆருக்கு அவருக்காக பிரச்சாரம் பண்றதுக்கு. அப்போ எங்களை பார்த்தா நாங்க கூத்தாடிங்க. என் கணவர் பார்த்துட்டு இதே கேள்வி ஸ்டாலின் அவர்கள்கிட்டயும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்டயும் தைரியமா இருந்தா கேளுங்க. கேட்டாரா? அப்போ இதே பிடிஆருக்கு எங்களை மாதிரி சினிமால இருக்குது கூத்தாடிங்க உங்க பப்ளிசிட்டி பண்றதுக்கு தேவைப்படுது இல்ல.